ஆக்ஷன், காமெடி, எமோஷனல், த்ரில்லர் போன்று வெரைட்டியான ஜானரில் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்றுதான் எல்லா நடிகர்களும் விரும்புவார்கள். அதிலும் குறிப்பாக பெண் வேடத்தில் ஒரு கேரக்டராவது நடித்துவிட வேண்டும் என துடிக்காத நடிகர்களே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு தமிழ் திரையில் ஆண் நடிகர்கள் பெண் அரிதாரம் பூசி தோன்றி அதகலப்படுத்தி இருக்கிறார்கள். சிறுவயதில் திரையில் பார்த்து மிரண்ட வில்ல நடிகர்கள் கூட பெண் வேடமிட்டு சிரிப்பு மூட்ட தவறியதில்லை. இப்படி திரைப்படங்களின் கதைக்கு ஏற்றாற்போல் வேஷம் போட்டு நடிப்பதை போன்று நிஜத்தில் ஒரு பெண் ஆண் வேடமிட்டு 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் மேற்கு வசை பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மண். 66 வயதாகிறது. சம்பவத்தன்று வீட்டில் இருந்த மற்ற அனைவரும் ரக்ஷபந்தன் கொண்டாடுவதற்காக வெளியூருக்கு சென்றிருக்கிறார்கள். வீட்டில் லக்ஷ்மண் மட்டும் தனியே இருந்துள்ளார். மதியம் 12:30 மணியளவில் சிவப்பு டி-ஷர்ட், தொப்பி அணிந்து வந்த இளைஞர் ஒருவர் லக்ஷ்மண் வீட்டின் கதவை தட்டி இந்த பகுதியில் வாடகைக்கு வீடு பார்த்து வருவதாக பேச்சு கொடுத்திருக்கிறார். பிறகு தாகமாக இருக்கிறது, குடிக்க தண்ணீர் வேண்டும் என கேட்டவர் தண்ணீர் குடித்ததும் பாத்ரூமை பயன்படுத்த அனுமதி கேட்டுள்ளார். தாராள மனதோடு லக்ஷ்மண் அந்த இளைஞரை வீட்டுக்குள் அழைத்திருக்கிறார். பாத்ரூமுக்குள் சென்ற அந்த இளைஞர் உள்ளே பைப் உடைந்து தண்ணீர் லீக் ஆகிறது என கூறவே லக்ஷ்மண் பாத்ரூமுக்குள் சென்று பார்த்திருக்கிறார். உடனே அவரை பாத்ரூமுக்குள் வைத்து பூட்டிய அந்த இளைஞர் மாயமாக்கியிருக்கிறார். பாத்ரூமுக்குள் இருந்து கத்தி கூச்சலிட்ட லக்ஷ்மணின் கதறல் வெளியில் இருந்த யாருக்கும் கேட்கவில்லை. இரவு முழுவதும் அங்கேயே இருந்துள்ளார். செல்போன் ஹாலில் இருந்தது. அடுத்த நாள் காலை வெளியூரிலிருந்து திரும்பிய குடும்பத்தினர் வீடு அலங்கோலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். பிறகு பாத்ரூமுக்குள் சிறை வைக்கப்பட்டிருந்த லக்ஷ்மணை மீட்டு விசாரித்திருக்கிறார்கள். வீட்டை சோதனை செய்ததில் பீரோவுக்குள் இருந்த 1.5 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது. வாடகைக்கு வீடு பார்ப்பதாக வந்த இளைஞர்தான் கொள்ளையடித்து சென்றிருக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். வீட்டில் பணம், விலை உயர்ந்த செல்போன், வாட்ச் போன்றவை இருந்தும் அதையெல்லாம் விட்டுவிட்டு பீரோவில் இருந்த நகைகளை மட்டும் திருடிச் சென்றிருப்பதை கவனித்த போலீசாருக்கு இது வழக்கமான கொள்ளை சம்பவம் இல்லை என புரிந்துள்ளது. வீட்டில் ஆள் இல்லாததை தெரிந்து குடும்பத்துக்கு பரிச்சயமான ஒருவர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என நினைத்திருக்கிறார்கள். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளையடித்துச் சென்ற இளைஞர் வசை ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கழிவறைக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. ஆனால் உள்ளே சென்ற அவர் திரும்பி வரவே இல்லை. மாறு வேடத்தில் இந்த கொள்ளை நடந்திருக்கலாம் என யூகித்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை உற்று நோக்கிய போதுதான் கண்ணை தவிர முகம் முழுவதையும் துப்பட்டாவால் மூடிய பெண் ஒருவர் கழிவறையிலிருந்து வெளியே செல்வதை கவனித்திருக்கிறார்கள். இந்த காட்சியை லக்ஷ்மண் குடும்பத்தினரிடம் காட்டிய போது அந்த துப்பட்டா மருமகளின் சகோதரிக்கு சொந்தமானது என லக்ஷ்மணின் மனைவி கூறியுள்ளார். உடனே போலீசார் சந்தேக வளையத்தில் இருந்த பெண்ணை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியுள்ளது. இந்த பலே கொள்ளையை சிங்கிள் ஆளாக அரங்கேற்றியவர் ஜோதி. 21 வயதாகிறது. ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் ஜோதி 30 லட்சத்தை இழந்திருக்கிறார். அதை ஈடுகட்ட நகைகளை விற்றிருக்கிறார். ஆனாலும் பணம் போதவில்லை. குறுக்கு வழியில் ஜோதி யோசிக்க தொடங்கியதும் அவருக்கு முதல் சாய்ஸாக தோன்றியது சகோதரியின் மாமனார் வீடு. அவர்கள் வீட்டில் பீரோவில் தங்க நகைகள் வைக்கப்பட்டிருப்பதும் அந்த பீரோவின் சாவி எங்கு வைத்திருப்பார்கள் என்பதும் ஜோதிக்கு அத்துப்படி. இதனால் ஈஸி டார்கெட்டான சகோதரியின் மாமனார் வீட்டிலேயே கையை வைக்க முடிவு செய்திருக்கிறார். சந்தேகம் வராமலும் போலீசில் சிக்கிக் கொள்ளாமலும் எப்படி திருடுவது என யோசித்தவர் இன்ஸ்டாவில் ஆண் வேடம் போட்ட பெண்களின் ரீல்ஸை பார்த்திருக்கிறார். அதன் மூலம் இன்ஸ்பயர் ஆகி மாறு வேடத்தில் சென்று கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளார். டி-ஷர்ட், ஒட்டு தாடி, கேப் என பக்காவாக காஸ்டியூம்களையும் மேக்கப்பையும் போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்க புறப்பட்டிருக்கிறார். வீட்டில் லக்ஷ்மணனை தவிர வேறு யாரும் இல்லை என்பது ஜோதிக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. லக்ஷ்மணை ஏமாற்றி ஈஸியாக பீரோவில் இருந்த நகைகளை திருடி இருக்கிறார் ஜோதி. கழிவறைக்குள் சென்று காஸ்டியூமை மாற்றியவர் மண்டை மேல் இருந்த கொண்டையை மறந்தது போல பழைய துப்பட்டாவை பயன்படுத்தியதால் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்.
ஜோதியை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து தங்க நகைகளை மீட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.